இருந்தவரும் இருக்கிறவரும் வருபவருமாகிய ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெபிப்போம். எப்படியேனும் ஒரு சிலரையாவது மீட்க வேண்டும் எனும் நோக்கில் மிகுந்த அன்பு பாராட்டி பல்வேறு காட்சிகளை தந்து எங்களை வழி நடத்துகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் பத்ம தீவில் யோவான் வழியாக நீர் எமக்கு அளிக்கின்ற காட்சிகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கின்றோம். குறிப்பாக 6வது தூதன் எக்காலம் ஊதப்படுகின்ற பொழுது நடைபெறுகின்ற நிகழ்வுகளை நாங்கள் தியானிக்கிற வேளையில் உம்முடைய பேரருளை தந்து உமது காட்சிகள் ஊடாக உம்முடைய நித்திய வாழ்வுக்கு நாங்கள் நடந்து செல்ல எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன். 6ஆம் தூதன் எக்காலத்தை பிடித்திருக்கின்ற பொழுது கடவுளுக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் 4 கொம்புகளில் இருந்தும் சத்தம் உண்டானது. அந்த சத்தம் வானதூதரிடம் யூப்ரட்டிஸ் பேராற்றின் அருகில் கட்டப்பட்டு கிடக்கும் வானதூதர் 4 அவிழ்த்துவிடக் கூறியது. அந்த குரலின்படி மனிதரை கொல்வதற்காக குறிக்கப்பட்ட ஆண்டு, மாதம், நாள், மணிக்காக ஆயத்தமாக இருந்த அந்த 4 வானதூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். அவிழ்த்து விடப்பட்ட 4 வானதூதரும் குதிரை படையை பயன்படுத்தி மனுக்குலத்தின் 1/3 பகுதியினரை கொல்லுவதை யோவான் காட்சியில் காணுகின்றார். இந்த குதிரை படையின் எண்ணிக்கை 20 கோடி என்று சொல்லப்பட்டுள்ளது. அக்குதிரைகளின் மீது ஏறி இருந்தவர்களையும் அவர்கள் அணிந்திருந்த மார்பு கவசங்களின் நிறங்களையும் அக்குதிரைகளின் தலைகள், அக்குதிரைகளின் வாயிலிருந்து வெளிப்பட்டவை, அக்குதிரைகளின் ஆற்றல் ஆகியவற்றை யோவான் காட்சியில் குறிப்பிடுகின்றார். அக்குதிரை படைகளால் கொல்லப்படாமல் எஞ்சி இருந்தோரும் தங்கள் பாவ செயல்களை விட்டு மனம் திரும்பவில்லை என்று யோவான் குறிப்பிடுகின்றார். இன்று இங்கே குறிப்பிடப்படும் குதிரை படைகள், அவற்றின் எண்ணிக்கை, குதிரை வீரர்கள், அவர்களுடைய மார்பு கவசங்களின் நிறங்கள், இப்படையினால் அழிக்கப்படும் மனித குலம், இக்காட்சி உணர்த்தும் பாடங்கள் ஆகியவை குறித்து தியானிக்கப் போகின்றோம். முதலாவதாக குதிரைகள். திருமறையில் போர் மற்றும் சடங்கு சூழ்நிலையில் குதிரைகள் உருவகமாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. தொடக்க கால இஸ்ரவேலில் புற இனத்தவரின் சொத்துக்களோடும் சொகுசுகளோடும் குதிரை தொடர்பு படுத்தப்பட்டது என்பதை உபாகமம் 17:16, 1 சாமுவேல் 8:4 ஆகிய இடங்களில் நாம் காணலாம். தாவீதின் ஆட்சி வரை இஸ்ரவேலின் படையில் தேர்ப்படை இடம்பெறவில்லை என 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் கூறுகின்றது. சாலமோன் தமது சொந்த பயன்பாட்டிற்காக எகிப்திலிருந்து குதிரைகளையும் தேர்களையும் வாங்கி மற்ற நாடுகளுக்கு அவற்றை விற்றார் என 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 28, 29 ஆகிய வசனங்களில் நாம் படிக்கின்றோம். குதிரைகள் போரில் பயன்படுத்தப்பட்டதாக பல இடங்களில் திருமறை சொல்லுகின்றது. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், யோசுவா 11:6, 9, நீதிமொழிகள் 5:22, 2 சாமுவேல் 1:6, 8:4, 1 ராஜாக்கள் 4:26, 18:5, 20:1, 20, 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 18:23, நாகும் 3:2, சகரியா 14:15, 2 நாளாகமம் 9:25, ஏசாயா 5:28, 38:4, எரேமியா 4:13, 50:42, வெளிப்படுத்தல் 19:18 ஆகிய வசனங்களில் சொல்லப்பட்டுள்ளது. பயணம் செய்வதற்கும்
குதிரைகள் பயன்பட்டதாக. ஆதியாகமம் 41:43, 2 சாமுவேல் 15:1, 2 ராஜாக்கள் 5:9, 14:20, 2 நாளாகமம் 23:15, எண்ணாகமம் 2:66, நெகேமியா 3:28, எரேமியா 31:40, 17:25, 22:4, சகரியா 14:20 ஆகிய வசனங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வேட்டையாடுவதற்கும் குதிரைகள் பயன்பட்டதாக யோபு 39:8 உணவாக பயன்பட்டதாக லேவியராகமம் 11:4 2 ராஜாக்கள் 7:13 ஆகிய வசனங்களிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. போரடிக்க பயன்பட்டதாக ஏசாயா 29:28 வழிபாட்டில் பயன்படுத்தப்பட்டதாக 2 ராஜாக்கள் 23:11 வியாபாரத்திற்கு பயன்படுத்தப்பட்டதாக ஆதியாகமம் 47:17, 1 ராஜாக்கள் 10:28, ஏசாயா 27:14 ஆகிய வசனங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருமறையின் மொத்த வசனங்களின் அடிப்படையில் குதிரைகள் மனிதரின் சொத்துக்களாகவும் வேட்டையாடுவதற்கும் போரடிக்கவும் வியாபாரத்திற்காகவும் பயன்படுத்தப்பட்டதோடு போர்களிலும் வழிபாடுகளிலும் சடங்குகளிலும் பயன்படுத்தப்பட்டுள்ளன என்பதை நாம் அறிகின்றோம். சில இடங்களில் உருவகமாகவும் குதிரை என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்ததாக குதிரைப்படையின் எண்ணிக்கை. குதிரைப்படையின் எண்ணிக்கை 20 கோடி என்று தெளிவாக வெளிப்படுத்தல் 9:16 சொல்லப்பட்டுள்ளது. 20 கோடி எண்ணிக்கையை கொண்ட குதிரைப்படை என்பதை குறித்து 2 சிந்தனைகள் அல்லது விளக்கங்கள் விளக்க உரையாளர்களால் சொல்லப்படுகின்றன. ஒன்று, மனிதர்களின் படை அல்லது மனிதர்களின் நேரடி படை. சீன இராணுவத்தின் எண்ணிக்கை 200 மில்லியன் என்று கூறப்படுகின்றது. இது எசேக்கியேலில் குறிப்பிடப்பட்ட கோக் மற்றும் மாகோக் படைகளாக இருக்கலாம் என்றும் சிலர் இதற்கு விளக்கமளிக்கின்றனர். எசேக்கியேல் 38-39 அதிகாரங்களில் இஸ்ரவேலின் பிந்தைய நாட்களில் நிகழப்போகும் ஒரு பெரிய போரை பற்றி விளக்கப்பட்டுள்ளது. இந்த போர் கோக் என்ற அரசனின் தலைமையில் மாகோக் என்னும் மக்களை உள்ளடக்கியதாக இருக்கும் என எசேக்கியேல் குறிப்பிடுகின்றார். மேலும் இந்த போர் இஸ்ரவேல் மலைகளில் இஸ்ரவேல் புத்திரருக்கு எதிராக நடத்தப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 20 கோடி எண்ணிக்கையை குறிப்பிடும் வேறு சிலர் இந்த படை கடவுளுக்கு எதிரான போராட்டத்தில் ஒன்றுபட்ட பல நாடுகள் இருப்பதை குறிப்பிடலாம் என்றும், அந்த நாடுகள் ரஷ்யா, சீனா மற்றும் மத்திய கிழக்கின் அரபு நாடுகளும் அடங்கலாம் என்றும் கூறுகின்றனர். இந்த நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஐரோப்பிய யூனியன் போன்ற ஒரு அமைப்பின் கீழ் ஒன்றாக இணைந்து கடவுளுக்கு எதிராக வருவதாக இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கலாம் என்று கூறுகின்றனர். கற்பனையாக கூறப்படும் 20 கோடி என்பது வலிமை மிக்க ரோம படை என்றும், இத்தகைய வலிமையான படைகள் கூட தோற்கடிக்கப்பட்டு முடிவுக்கு வருவதை இங்கே சொல்லப்படும் காட்சி அடையாளப்படுத்துவதாகவும் பாஸ்டியன் வீலங்கா என்னும் அறிஞர் கூறுகின்றார். 20 கோடி குதிரை படையை மனிதர்களின் நேரடி படை என்று விளக்குவோர் குதிரைகளை பற்றி கூறப்பட்டுள்ள விளக்கங்களை போர்க்கருவிகள் என குறிப்பிடுகின்றனர். இத்தகைய முறையில் விளக்கம் கூறும் ஒரு விளக்க உரையாளர் 20 கோடி எண்ணிக்கையை திடீரென ஏற்படும் ஒரு படை என காட்சியின் அடிப்படையில் குறிப்பிடுகின்றார். வெளிப்படுத்தல் 9:14, 15, 16 ஆகிய வசனங்களின் அடிப்படையில் கடவுளின் ஆணை வந்தவுடன் உடனடியாக இந்த படை அவிழ்த்து விடப்படுவது சொல்லப்பட்டிருக்கின்றது. உடனடியாக அவிழ்த்து விடப்படும் படை என்பதால்
இது மனிதரால் நேரடியாக ஏற்படும் இராணுவ படையாக இருக்க முடியாது என்று சிலர் சந்தேகத்தோடு கூறுகின்றனர். ஏனெனில் இது உண்மையான இராணுவமாக இருந்தால் இந்த படையை நடத்தி செல்ல வேண்டும், இந்த படைக்கு உணவளிக்க வேண்டும், இவர்களுக்கு இயல்பாக செய்ய வேண்டிய இயற்கையின் வசதிகள் செய்து தர வேண்டும், சுகாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் உண்டு. இந்த எண்ணிக்கையிலான இராணுவத்தை திட்டமிட்டு வரிசைப்படுத்த உண்மையில் பல மாதங்கள் ஆகும் என்று இந்த இராணுவத்தை கணக்கீடு செய்கின்றவர்கள், அதனை பற்றி தெரிந்த விளக்க உரையாளர்கள் குறிப்பிடுகின்றனர். எனவே 20 கோடி படையை பற்றிய இரண்டாவது சிந்தனை இது ஒரு பேய் இராணுவம் அல்லது சாத்தானின் படை என்பதாகும். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவரை சேர்ந்த தூதர்களும் சாத்தானோடும் அவனை சேர்ந்த தூதர்களோடும் யுத்தம் பண்ணுவதாக சொல்லப்பட்டுள்ள தரிசன நூலின் காட்சியை அடிப்படையாக கூறி 20 கோடி படை என்பது சாத்தானின் படையே என்று சிலர் வாதிடுகின்றனர். மேலும் 20 கோடி படையை குறித்த காட்சியில் வரும் குதிரைகளை பற்றியே காட்சி விவரிக்கிறதே தவிர குதிரைகளின் மீது அமர்ந்திருக்கும் இராணுவ வீரர்கள் குறித்து எதுவும் சொல்லப்படவில்லை என்பதையும் சாத்தானின் படைக்கு ஒரு ஆதாரமாக குறிப்பிடுகின்றனர். குதிரைகளின் கொடிய சக்தி, அவற்றின் வாய்கள், கால்கள், வாள்கள் குறித்து சொல்லப்பட்டுள்ளவை அனைத்தும் சாத்தானின் படையையே சுட்டி காட்டுகின்றன என்பது அவர்களுடைய கருத்து. இயற்கைக்கு அப்பாற்பட்டுள்ள படைகள் குறித்து திருமறையில் ஆங்காங்கு சில குறிப்புகள் உள்ளன. அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் எலியாவையும் எலிசாவையும் பிரிக்கத்தக்கதாக அவர்கள் நடுவே வந்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனார் என 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் படிக்கின்றோம். சீரியாவின் இராணுவத்தால் தோத்தான் சூழப்பட்டு பிடிக்கப்படும் தருணத்தில் கடவுள் எலிசாவின் வேலைக்காரனுடைய கண்களை திறக்கவே அக்கினிமயமான குதிரைகளாலும் இரதங்களாலும் அந்த பட்டணத்தை சுற்றியுள்ள மலை நிறைந்திருக்கிறதை அவர் காண்கின்றார். இது 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வரை உள்ள வசனங்களில் சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் அரசமைக்க வரும்போது அவர் விண்ணுலக வெண்குதிரை படைகளோடு சேர்ந்து வெளிப்படுவார் என்று நாம் திருமறையில் படிக்கின்றோம். வெள்ளை குதிரையின் மேல் ஏறி வருகின்ற இயேசு கிறிஸ்துவை சூழ்ந்து பரலோகத்தின் சேனைகள் அல்லது பரலோக படைகள் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள் என வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் கூறுகின்றது. அடுத்ததாக குதிரைகளின் தோற்றமும் செயல்பாடும். குதிரைப்படையின் வீரர்கள் குறித்து இந்த காட்சியில் விளக்கப்படாமல் குதிரைகள் குறித்தும் அவைகளின் தன்மைகள் குறித்தும் சொல்லப்பட்டுள்ளன என்பதை இந்த காட்சியில் நாம் காண்கின்றோம். வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 17, 18, 19 ஆகிய வசனங்களில் இந்த காட்சியை பற்றிய செய்திகள் உள்ளன. இந்த குதிரைகளின் ஆற்றல் அவற்றின் வாய் மற்றும் வாள்களில் உள்ளது. இயல்பாக கால்களில் இருக்கும் ஆற்றல் இந்த குதிரைகளுக்கு இல்லை. அவற்றின் வாயிலிருந்து நெருப்பும் புகையும் கந்தகமும் வெளியேறுகின்றன. அவற்றின் வாள்கள் பாம்புகளை கடிப்பதை போன்றது. இந்த குதிரைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் மனிதரை தாக்கும் ஆற்றல் கொண்டவை. இக்குதிரை வீரர்களின் மார்பு கவசங்களின் நிறங்கள் மக்கள் அடையும் மரணத்தின் வழிமுறையை சுட்டி காட்டுகின்றன. சிவப்பு நிறம் இரத்தம் அல்லது நெருப்பை குறிக்க பயன்படுத்தப்படுகின்றது. நீல நிறமும் கந்தக நிறமுமான மார்பு கவசம் புகை அல்லது மஞ்சள் புகையை சுட்டி காட்டுகின்றது. அடுத்ததாக இந்த காட்சியில் வருகின்ற ஒரு செய்தி மனித குலத்தின் அழிவு. 20 கோடி படையினால் அல்லது குதிரைகளால் வரும் நெருப்பு, புகை மற்றும்
அவர்களின் வாயிலிருந்து வெளியேறும் கந்தகம் ஆகியவற்றால் உலகின் மக்கள் தொகையில் பாதி பேர் இறந்து விடுகின்றனர். வெளிப்படுத்தல் 9:18 மனிதரில் 1/3 பகுதியினர் கொல்லப்படுவதாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த குதிரை படைக்கு உண்பதும் ஓய்வெடுப்பதும் தேவையற்றது. ஏனெனில் 19 அதன் வாய்களில் அக்கினி, புகை, கந்தகம் ஆகியவை வெளிப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே மனிதரை கொல்வதையே அவை நோக்கமாக கொண்டுள்ளன. புகை, அக்கினி, கந்தகம் ஆகியவற்றால் மனிதர் அழிகின்றனர் எனில் உடலின் தீக்காயங்களாலும் புகையை உள்ளிழுப்பதால் நுரையீரல் பாதிப்பு, இருமல், வாந்தி, குமட்டல், மூச்சு விடுவதில் பிரச்சனைகள் ஆகியவற்றாலும் பலர் மரணத்தை தழுவுகின்றனர். கந்தகம் என்பதை மரணத்தை ஏற்படுத்தும் முகவர் என்றே நாம் கூறலாம். ஏனெனில் கந்தகம் எரியும் போது சல்ஃபர் டை ஆக்சைடை வெளியிடுகின்றது. கந்தகத்தினால் வெளிப்படும் புகை நுரையீரல் வீக்கம், உடலுக்கு ஆக்சிஜனை தடுத்தல் ஆகிய தீய செயல்பாடுகளால் மனிதரில் பலர் சாகின்றனர். இந்த காட்சிக்கு ஒத்த இணையான திருமறை பகுதி ஒன்றும் இருக்கிறது. அதனை அடுத்து நாம் சிந்திக்கின்றோம். வெளிப்படுத்தல் 9:17, 18 ஆகிய வசனங்களில் சொல்லப்பட்டுள்ள அக்கினி, கந்தகம், புகை ஆகியவற்றால் மனிதரில் 1/3 மக்கள் கொல்லப்படுவர் என்பதற்கு ஒத்த ஒரு திருமறை பகுதி வெளிப்படுத்தல் 21:8 உள்ளது. அந்த வசனத்தை நான் வாசிக்கின்றேன். கோழைகள், நம்பிக்கையற்றவர்கள், அருவருப்பானவர்கள், கொலைகாரர்கள், பாலியல் ஒழுக்கக்கேடுகள் உடையோர், மந்திரவாதிகள், சிலை வணக்கக்காரர்கள் மற்றும் எல்லா பொய்யர்களும் நெருப்பு மற்றும் கந்தகத்தால் எரியும் ஏரியில் தங்கள் பங்கை பெறுவார்கள். இது 2வது மரணம். இங்கு நரகத்தின் கொடூரங்களை குறித்து கடவுள் பூமியில் உள்ள மக்களுக்கு ஒரு முன்னோட்டத்தை அல்லது எச்சரிப்பை காட்சியாக கொடுக்கின்றார். இந்த வசனத்தின்படி நெருப்பு, புகை, கந்தகம் ஆகியவற்றால் அழிபவர்கள் நித்திய மரணத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த காட்சியினால் திருச்சபை பெறும் செய்திகள் சிலவற்றையும் நாம் சிந்திப்பது நல்லது. இறை மக்களாக, விசுவாசிகளாக வாழ்வோர் இந்த காட்சியில் குறிப்பிடப்பட்டுள்ள தண்டனைகளை பெறுவதில்லை. விசுவாச வாழ்வுக்கு உட்படாதவரே இத்தகைய தண்டனைகளை பெறுகின்றனர். எனினும் நாம் நேசிப்போர் அல்லது நமக்கு அன்பானோர் போன்றோருக்கு இந்த தண்டனைகளை அல்லது இந்த அழிவை, எச்சரிப்பின் செய்தியை கூறி அழிவிலிருந்து தப்ப வைப்பது நம்முடைய கடமை அல்லது திருச்சபையின் கடமை. 2வது உண்மை, நீதியாக அல்லது நேர்மையாக வாழ்வோர் அநீதி நடைபெறுவதை கண்டு அல்லது அநியாயமாக செழிப்போரை கண்டு விரக்தியடைய தேவையில்லை. நீதியை நிலைநாட்டும் ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் என்பதை உணர்ந்து நல்ல செயல்களை, நீதியானவற்றை தொடர்ந்து செய்ய நாம் அழைக்கப்படுகின்றோம். 3வதாக, கடவுள் கிருபையாக நம்மீது செயல்படுகின்றார் என்பதை உணர்ந்து காலம் தாழ்த்தாமல் இன்றே அவருடைய பிள்ளைகளாக வாழ நம்மை அர்ப்பணிக்க இந்த காட்சி நம்மை அழைக்கின்றது. ஜெபிப்போம். கிருபையும் மிகுந்த இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த உலகில் உம்முடையவர்களாக நாங்கள் வாழ்கின்ற பொழுது இறுதி நாளின் தண்டனை தீர்ப்புக்கு உட்படுவதில்லை என்கின்ற சத்தியத்திற்காக உமக்கு நன்றி சொல்கின்றோம். உமக்கு பிரியமாக வாழாது இந்த உலகப் போங்கில் ஏனோ தானோ என்று நாங்கள் வாழ்கின்ற பொழுது இறுதி தண்டனை தீர்ப்பு உண்டு என்கின்ற உணர்வோடு கூட உம்முடைய விசுவாசத்தில் தொடர்ந்து நடப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் செய்ய மன்றாடுகின்றோம். தண்டனைக்கு அல்லது அழிவுக்கு ஏற்புடையவர்களாக வாழுகிறார்கள் என்று கருதும் அன்பான எங்கள் உடன் பிறந்தோரை, எங்கள் அயலகத்தாரை, எங்களுடைய திருச்சபையினரை, விசுவாசிகள் அல்லாது வாழ்வோரை
உம்முடைய பாதையில் திருப்புகின்ற நல்ல எண்ணத்தை எங்களுக்கு தாரும். நீர் எங்கள் மீது கிருபையாக இருக்கிற இந்த காலத்தில் உமக்கு ஏற்புடையவர்களாக வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்ள எங்கள் அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமென்.